குட் ஈவினிங் மாதாஜி. குட் ஈவினிங். கத்தியோட எங்க போறீங்க? ஐயோ, வெட்ட போறோம். வெட்டு. உங்க பாஸ் எங்க கத்தியோட போறாருன்னு தெரியல. வாங்க பா வா. என்ன வெட்ட போறீங்க? வா 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 காமிக்கிறேன் வா. நான் பின்னாடியே வா. சத்தியா வீட்டுல இருக்க சைடுல ஏதாவது தலையெல்லாம் இழுத்து போட்டு வச்சிருக்கேன். ஆமா, ஒரு தேங்க எங்க தலைமையில விழுந்துருந்தா ஓடு மேல விழுந்ததால நான் எடுத்து போட்டேன். லட்டூஸ் கிச்சன் பக்கம் வரவே மாட்டீங்களே. பக்கம் வர மாட்டேன்ற. என்னம்மா இது சைக்கிள் மேல தொங்குது? இந்த சைக்கிள் கடைங்கெல்லாம் போய் பார்த்துருப்பாரு. அந்த மாதிரி ஸ்டாண்ட்ல தொங்க விட்டுருப்பான். அதனால இவர் தொங்க விட்டுருக்காரு. எங்க வந்திருக்கீங்க? பொண்ணு புள்ளதான் போறீங்களே. வா 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 வா. பார்த்தாயா? இங்க பாரு. வாவ், நல்ல வாசனை வருது. இத்தனை நாள் கவனிக்கல. காலையில இந்த பக்கம் வர நீ சொன்னியா எங்கேயோ வாசனை வருதுன்னு. நான் ஒரு 2-3 நாள் கழிச்சு கட் பண்ணலாம்னு நினைச்சேன். நான் வாசனை வருதுன்னு இது கவனிக்கவே இல்லடா. இத நல்ல பெருசாயிட்டு இருக்கு. இப்ப எப்படி நான் வெட்டுவேன் இத? நீ எப்படி வெட்ட போற? கத்தி எடுத்து என் கையில கொடுக்க தானே வந்த. நீ வெட்டு, நான் முன்ன பாக்குறேன். சிங்க் சிக்கு சிங்க். நல்ல வாசனை வருது. பழம் போன வருஷம் இதே இடத்துலதான் நல்ல இதை விட 10 கிலோ இருக்கும். அது அவ்வளோ பெரிய காய் காய்ச்சது. அதை பறிக்கிறேன்ற பேர்ல பறிச்சு இந்த ஓட்டை உடைச்சு இப்ப நான் இதை மாத்தி இவ்வளவு செலவாகி இப்ப மேல ஏகப்பட்ட காய் இருக்கு. அது என்ன ஆகுமோ தெரியல. இது குரங்குக்கு இன்னும் ஸ்மெல்லு போல. இது ஸ்மெல்லு வடிக்குது நல்லா. இப்ப நம்ம கட் பண்ணிடலாம். போன வருஷம் ஒரு 10 கிலோ காய் இருக்கும் காய்ச்சது. இந்த வாட்டி ஒரு 5 கிலோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்ல ஒரு பழம் நல்லா பெருசா பழுத்திருக்கு. இப்ப ராகேஷ் இதை வெட்ட போறான். நான் அதை பார்க்க போறேன். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். நல்லா இப்படி அப்படி வரியா? போன வருஷம் இப்படிதான் வெட்ட வச்சேன். இந்த வருஷம் இப்படிதான். இப்படிதான் அந்த கத்து எடுக்கலாம். நான் இது வெட்டாது. அப்படியா? போடு 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 போடு. கை ஜாக்கிரதை. வெட்டிட்டேன். தூக்கிட்டான் தூக்கிட்டான் தூக்கிட்டான். வெட்டி விட்டான். இங்கே வைக்கிற ஜன்னல் தப்பு எடுத்துக்கோ. அது எடுக்க முடியுமாடா? இது இல்லம்மா, ரைட் ரைட். அவ்வளோ தூசா. ஒரு சமயம் என்ன பார்த்து காமெடிக்க முடியுமாடா? நல்ல பழம். வா வித்துடலாம். நம்ம வீட்டு பழம் எவ்வளோ பெரிய பழம். எப்போ வெட்ட போறோம்? நாளைக்கே அப்படிதான் வெட்டணும். இன்னைக்கே வெட்ட வேணும். லைட்டா போது 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 போது. உள்ள வச்சிருவா. நல்ல ஸ்மெல்லு. பழுத்துருச்சு நல்லா. அமலா, பலாப்பழம் பழுத்துக்குது. வந்துரு. இல்லைன்னா போன வாட்டி மாதிரி குரங்கு கடிச்சு நாஸ்தி பண்ணி போட்ட மாதிரி வேஸ்டா போயிடும். வந்துரு. போன வாட்டி கடிச்ச குரங்கிட்டான். இந்த வாட்டி பழுத்துருக்கு. வந்துரு வந்துரு, கிளம்பி சாப்பிடலாம். மாப்பிள்ள வந்துட்டாரு. மாப்பிள்ள வந்துட்டாரா? தரக்குவா. இது விட்டு வச்சிருக்க. பரவாயில்லையா? பரவாயில்லையா போல? ஏதாவது ஒன்று தப்பிடுமா? குக்கி பலாப்பழம் வேணுமா? சூப்பரா சாப்பிடுவாங்க. வெட்டிடுவோமா? கப்கேக்கோட ஒன் அண்ட் ஒன்லி ஃபேவரட் ஃபுட் இதுதான். ஹாய் ஹாய், வெல்கம் பேக். வெல்கம் பேக். கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தீங்களா, அதனால வெல்கம் பேக். எப்படி இருக்கு புது ஹேர் ஸ்டைல்னு சொல்லுங்க. அப்படியே நில்லுங்க, சுத்தி சுத்தி காட்டலாம் முடியாது. ஃப்ரண்ட்ல எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. இதுல எப்படி இருக்குன்னு ஒரு எட்டி பாக்குறான். ஆல்ரெடி அதுல எப்படி இருக்குன்னு பாத்துட்டேன். நீ சொல்லுமா. நல்லா இருக்கு. எனக்கு அந்த மாதிரி முடி வெட்டினா தான் பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. பெரிய பங்கு வச்சாதான் எனக்கு பிடிக்கும். நல்லா இருக்கு பங்கு. ஐயோ இதெல்லாம் பழகிட வேண்டியதா. என்ன பண்றது? சாரோட வாந்தி. 4 குழந்தைய பெத்து எடுத்துட்டீங்க. 4 குழந்தையா? சரி, 3 குழந்தைய பெத்து வளர்த்துட்டீங்க. ஒரு குழந்தைய டெவலப் பண்ணிட்டீங்க. ஒரு குழந்தைய இன்னும் வளர்த்துன்னு இருக்காங்க. யாரு, நீயா? ஆமா. இல்லன்னு நீ இல்ல சொல்ல மாட்டேன். பேர் நான் டெவலப் பண்ணிட்டியா? அடுத்த பேர் டெவலப்பிங்கா. கல்யாணம் கல்யாணம்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவர் என்னன்னா, இவர் இன்னும் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்காரு. February 30 கன்ஃபார்ம். ஆண்டி ஓகேவா? February 30. எவ்வளவு நாள் இருக்கு? February 30 இருக்கா முதல்ல உலகத்துல. ஐயோ 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 மறந்துட்டேன். மண்டை மேல இருக்கிற கொண்டே மறந்துட்டேன். February 30. யோசனை பண்ண போட மூளையில எடுச்ச பத்தியா எட்ல. இப்ப என்ன பண்ணலாம்? வாங்க போய் தூங்கலாம். எப்படி இருக்கு மணியாவல? ராகேஷோட புது கேமரா சூப்பரா இருக்கு. இதுக்கு கூட
டாப்பு. இப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டல, வந்து அக்காக்கு சூப்பரா டீ போட்டு கொடு. ஓ இப்போ வீடியோ அந்த சைடு எடுக்கிறது நேற்று டீ போட்டு கொடுத்தேன்டா, ராகேஷ் போடுற மாதிரி இல்லைன்னு எனக்கு. அம்மாக்கு டீ போட வர ஃப்ரண்ட்லி நம்ம பாத்துக்கலாம். ம். நீஸ்ல எனக்கு கேவலமா திட்டாடா. அம்மா டீ போட்டு கொடுக்கறதே பெருசு, திட்டுறியா நீ? ஏய், நான் சொன்னேனா இந்த டீயை குடிச்சு பார்த்துட்டு ராகேஷ் போட்ட மாதிரி நான் இல்ல. ராக்கெட் நான் போட்டேன் அப்படிதான் இருக்கும். எனக்கே பிடிக்கல நான் போட்ட டீ. ம். உன்னை எதிர்பார்த்தேன், நீ காணோம். சரி ஒரு மாதிரி குடிக்கணும் போல இருந்ததுன்னு சொல்லி நானே போட்டேன். வெரி குட். நீ வாங்க போட்ட அளவுக்கு டேஸ்ட் வரல. இப்போ பலாப்பழ டீ போடுவோம். என்னம்மா பாலில் எச்ச துப்பி இருக்க? ஏடு விழுந்துட்ட நீ வேற. இப்போ வந்து உனக்கு டீ போட சொல்லி தரப்போறேன். நேரம் கொடுமை. கால கொடுமை கதிரவா. எனக்கு உண்மையில இந்த சின்ன வயசுல இருந்து டீ போட வராது, ஏன்னே தெரியல. அதுக்கு டீ குடிக்கணும், எல்லாம் காஃபி லோட்டா லோட்டாவை குடிக்கிற ஆளுங்க. டீனாலே அது வரவே மாட்டேங்குது. ம். எனக்கு தெரிஞ்ச டீ போடுறதுக்கு சொல்லித்தரேன். நீ நல்லா தான் போடுற, சூப்பரா. அது நீங்க போடுறதுக்கு நான் போடுறது நல்லா இருக்கு. என்னோட சூப்பரா போடுற நிறைய நம்ம பேர் வீட்டு இருப்பாங்கல்ல. பப்பாயா எப்படி ஒரு 2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல பெருசா காய்ச்சிருக்கு. அது இவர் ஒரு 1/2 கிலோ இருப்பாரு. அது போட்ட குட்டி மாதிரி இது. சிறுசாமா இது போட்டு பக்கத்துல படுத்தா அப்படிதான். 2 காய் ஏற்கனவே 2 காய் பறிச்சு வச்சிருக்கு. அது லைட்டா மஞ்சள் வருத்திப்பறான். இது வந்து வெயிட்ல விழுந்துற போதும் இதை பறிச்சு வச்சிருக்கோம். இதுவும் ஒரு 2-3 நாள் பொறுத்து நல்லா வரும். ஃபர்ஸ்ட் ஒரு காய் கட் பண்ணோம், சூப்பரா இருந்துச்சு. நல்ல டேஸ்ட், இனிப்பு, அந்த கலர் எல்லாமே சூப்பரா இருந்தது. அதனால இன்னைக்கு பர்சன் வச்சுட்டு கீழே விழுந்துற போதும். இப்போ டீ போட்பான். அன்னைக்கு 2 பறிச்சு வச்சனே. அது இப்பதான் எல்லோவா வருது. ம். அது இதோட 3 கிலோ இருக்கும் பொழுது ஒரு பழம் இவ்வளவு பெருசு, செம வெயிட். இது அதை எடுத்துன்னு வரேன். நான் எடுத்துட்டு வா, நான் எடுத்துட்டு வரேன். இது ம். ஒரு 3 போன வாரம் பறிச்சது. ம். இவரும் அவரும் அம்மா, இது அவரை விட பெருசு, கை வலி வெயிட். ம். இவர் மஞ்சளா வந்திருக்காரு, இன்னும் கொஞ்சம் அழுந்தலை. அதனால இவரை வந்து ஒரு 2 நாள் பொறுத்து தான் கட் பண்ணும். இது கொஞ்சம் வந்துருக்கு, அழுந்தது. நாளைக்கு கட் பண்ணி இந்த வாட்டி ஹார்வெஸ்ட் நல்லா இன்னைக்கு நடந்ததா? வந்து இந்த வாட்டி வந்து ஸ்பெஷலா நல்லபடியா காய்ச்ச காயின்னு பார்த்தா பப்பாயா, பலா ரெண்டும். முருங்கைக்காய் இந்த வாட்டி அவ்வளோவா காய்க்கல, ஒரு 5-6 தான் காய்ச்சது. இந்த இதெல்லாம் நல்லா காய்ச்சது. பூங்க கொஞ்சம், இந்த தள்ள வச்சது கனகாம்பரம் இதெல்லாம் பூக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் பூ. சரி வாங்க டீ போடு. இப்போ வந்து டீ போட ராகேஷ் கற்றுக் கொடுக்க போறான். கத்தலாம் கொடுக்கல. சொல்றது சரி. இப்போ கற்றுக் கொடுக்க போறான். இப்போ டீ போட போறேன். இப்போ பால் வச்சிருக்கிறேன். நெஞ்சு உடிச்சுக்கோ. இஞ்சி உச்சிக்கோ ம். வச்சிடறேன். எனக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இந்த டீயை வச்சு உன்னை எப்படி சாவடிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன முக்கியமா எடுக்கணும்? டீ தூள். அந்த ஏலக்காய் வேணாம், ஸ்பெஷலாக கீழே வச்சிருக்கேன் பாரு. கலரா நடுவா. ம். இப்போ டீ தூள். இந்த பின்னாடி இருக்கதா டீ தூள். ப்ரூக் பிராண்ட் ட்ரீ சோசஸ். இது வந்து இந்த மூலிகைலாம் சேர்ந்த டீ தூள் தான். அதுலயே கொட்டிட்டியா? ஆமாம், கொஞ்சம் பட்டை போடு. ஓஹோ, நீ பட்டை போடுவியா? ம். நானும் நேற்று டீ தூள் போட்டு கொதிக்க வைக்கிறேன், கலரே வர மாட்டேங்குது. வெள்ளைக்கார மாதிரியே இருக்கேன்னு பார்த்தேன். ம். போதும் போதும், எல்லாத்தையும் நசுக்கி கீழேயே அமைச்சிட்டீங்கன்னா டீயில் என்ன ஏற்றுவேன். 2 ஸ்பூன் போடுவா? 2, 2.5, 3 ஸ்பூன் போடு. இவ்வளோ இந்த சைஸு 1 2 3 எல்லாத்தையும் எடுத்து போடு. இப்பயே போட்டுருவா? ஆமாம், எல்லாம் சேர்ந்து கொதிக்கிட்டோம். திஸ் இஸ் ஏஜி 1 பீஸ், பட்டை ஒரு குட்டி பீஸ், ஏலக்காய் ஒரு 4 தட்டினது. இது மொத்தம் கொதிக்கணும் நல்லா. கொதிக்கிற வரைக்கும் அதை வேடிக்கை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பொங்கி ஊற்றிடுச்சுன்னா பக்கத்துலேயே இருக்கேன். கலக்கு கலக்கு. கலக்கு இப்போ தான் கலக்கிட்டேன். இந்த கலரே வரலடா நேற்று. வெள்ளையாவே இருந்துரும். பிராணத்தை வாங்கிச்சேன். நினச்சப்பா போதும் போ. ஸ்லோவாக வச்சுட்டு அதை கொதிச்சிக்கிட்டே இருக்கணும், கலக்கிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் திக்கான பட்டர் பேனில் வைக்கணும். சொன்னா கேட்டியா? நானே காலையில் பால் காசணும், சரி அதிலே போட்டுடலாம், எதுக்கு இன்னொரு கிண்ணம் வேஸ்ட் பண்ணணும்னு பார்த்தேன். இவர் என்னடனா சர்றன்னு மேலே பொங்கின்னு வர்றாரு. எனக்கு டீக்கு மட்டும் ஏணி வச்சாலும் கூட எட்ட மாட்டேங்க. நான் இந்த கலரே வரல, வெள்ளையா அந்த இனிமேல் டீ போட கற்றுப்பில்ல. சௌபி கண்டுபிடிச்சிட்டா. டீ நீ போட்டியா? நல்லாவே இல்லை. கொதிக்குது 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 கொதிக்குது, வெள்ளையாவே இருக்கு. ஏன் கலர் வர மாட்டேங்குது? இதில் ஒரு துண்டு பட்டை போடணும். இப்போ தெரிஞ்சு போச்சு. பட்டை எனக்கு பிடிக்கும்னு போட்டேன். டீ போட்டால் பட்டை போடணுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போடுவேன்.
டீ போட்டாச்சு. நீ குடிக்கிறியா டீ? எல்லாருக்கும் சேர்த்து தானே போட்டேன். எல்லாரும் சேர்த்து 3 கிளாஸ் வச்சிருக்கிறேன். எனக்கு சக்கரை போட்டு உனக்கு சக்கரை இல்லாம. ஆமாம், சக்கரை இல்லாத டீ குடிக்கிற கொடுமை தெரியுமா? என்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரியும். சக்கரை இல்லாமல் டீ குடிக்கிறது ஒரு டீயாங்க? அதுவும் ஒரு டீ தானே. இல்லை, கால கொடுமை. நல்லா டீ கலர் வந்துருச்சே. டீ மேல பொங்கி வந்துருச்சே. இந்த மந்திர வேலை எனக்கு தெரியாத போச்சுடா. கலக்கு கலக்கு கலக்கு. நல்லா ஸ்ட்ராங்கான டீ, 1 ஸ்பூன் சர்க்கரை, அப்படி இருக்கும் டேஸ்டா. மறுநாள் ஹாஸ்பிட்டல் போனோம். பரவாயில்லையா? டாக்டர் அம்மா என்ன திட்டுவாங்க. அப்போல்லாம் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போதெல்லாம் ஜாங்கிரி, அந்த லட்டு, பால்கோவா, மைசூர் பாக், இவ்வளோதான் பெஸ்ட் ஐட்டம்னு சொன்னால் இதான். அந்த அல்வாங்க, அந்த ஐட்டங்க கட்டி கட்டியாக வைப்பாங்க, அந்த அல்வா, அது எனக்கு பிடிக்காது. இதனால எல்லா ஸ்வீட்டும் விட்டுட்டு லட்டு சுத்தமாக பிடிக்காது, ஜாங்கிரி பிடிக்கும். அந்த ஜாங்கிரி சாப்பிடும். இப்போ விதவிதமான ஸ்வீட்டு, விதவிதமான டேஸ்ட்டு, எல்லாமே சூப்பரு. ஆனால் எனக்கு சுகர் வந்துச்சு, சாப்பிட முடியாது. ரொம்ப சோகம் போல இருக்கேன். ரொம்ப வருத்தம். எனக்கு வருத்தம்பா. நான் கல்யாணத்துக்கு போனால் எங்கேயா ஃப்ரெண்ட்ஸோட கூட போகிறேன்னு வச்சுக்கேன், பக்கத்து இலையில் உட்காந்துருப்பாங்க கூட, ஸ்வீட்டு கை போச்சுன்னு வச்சுக்கோ, சொல்கிறேன் வீட்டில் போய் சொல்கிறேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஸ்வீட்டே தொட முடியல. பண்றது போர்ஜரித்தனம். இதுல சொல்ல முடியல, சொல்றாங்கன்னு பயம் வேற. அவன் போய் சொல்றேன் ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னு சொல்றேன் அப்படின்வாங்க. அதனால போதும், ஆஃப் பண்ணிட்டு ஸ்வீட்டை மறந்து விட்டேன். இப்போ ஒரு கசப்பான ஒரு ஏலக்காட்டியை குடிக்க போறேன். இவங்கெல்லாம் சூப்பர் டீ குடிக்க போறாங்க. தனியா உனக்கு ஊத்திட்டியா? இதோ சக்கரை இல்லாம. சரி, டீ குடிங்க. சியர்ஸ். நாளைக்கு சக்கரை போட்டு டீ அவங்களுக்கு கொடுக்க போறேன். நான் சக்கரை இல்லாமல் டீ குடிக்க போறேன். நம்ம நாளைக்கு பலாப்பழத்தை கட்டிங் நாளைக்கு பலாப்பழம் கட் பண்ணும்போது சந்திக்கலாம். இப்போ நான் டீ குடிக்க போறேன். பாய்.